ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிடிஸ் கிரியேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. எதனால் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ என்ன சேலஞ்ச் அப்படின்னா ஈட்டிங் இன் அன்னோன்ஸ் மேரேஜ் சேலஞ்ச். ஸோ யாருனே தெரியாது சீரியஸாக, பட் மேரேஜ் மட்டும் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ நாங்கள் அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். எல்லாருமே தான் இந்த சேலஞ்ச் வீடியோ பண்ணுறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரீசன்ட் டேஸாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பர்சனோட கேட்ரிங் அங்கே நடக்குது. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நாங்கள் எப்படி கிளம்பி போகிறோம், யாரெல்லாம் போகிறோம் அண்ட் அங்கே என்னென்ன மொமெண்ட்ஸ் நடக்குது எல்லாமே நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். அண்ட் தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு போனாலே நான் திருன்னு முழிப்பேன். ஸோ ரொம்ப ஹைப்பாக இருக்கிற ஒரு பர்சனோட கேட்ரிங். ஸோ அந்த ஹைப்புக்கு ஒர்த்தா அப்படின்னு இதுலேயே நம்ம ஃபுட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுவேன். ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வராங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் தான் போகிறோம். அங்கே பஃபெட்டா இல்லை இலையில சாப்பாடு கொடுப்பாங்களா அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாத. நம்ம போகிறோம், சாப்பிட்றோம், ரிவ்யூ பண்ணுறோம். எப்போ பார்த்தாலும் சோறுன்னு. கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அதுதான் நடந்துட்டுருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேஞ்ச மணியுமா இருக்கேன் அந்த மானம் கெட்ட மழை. ஒரு பேயிற மழை ராத்திரி நேரத்துல மனுஷ மக்கள் தூணுக்கு பின்னால பெஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போறோம், அன்னைக்கு தான் கழுத மோட்டரம் பெஞ்ச மழை. கைஸ், இதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ ஒரு பிளாக் கலர் ஷால் அண்ட் ஒரு வாட்ச் பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சொல்கிறதே கேட்காது தானே அது. கைஸ், ஃபைனலாக அந்த பிளேஸ் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ் என்னமோ எம்டியாக தான் இருந்துச்சு. பட் உள்ளே நடந்து போக போக ஒரு பயம் இருந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க கேட்ரிங் நடக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தேன், ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட கவுண்டர்ஸ் வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டு குசைன், கர்நாடகா, இட்டாலியன் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுத்தோடனே தமிழ்நாட்டு குசைன் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இதில் மாதம்பட்டி சிக்னேச்சர் டிஷ்ஷான பலாக்கா பிரியாணிலாம் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. காளான் குருமா, பரோட்டா, பன்னீர் ஸ்கியூவர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஷ் தமிழ்நாட்டு குசைனில் நல்லா இருந்துச்சு. ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடணுன்றதுக்காக எல்லாமே ரொம்ப சட்டிலாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. காரம்லாம் ரொம்ப இல்லை. நெக்ஸ்ட் இந்த இட்டாலியன் குசைனில் ஸ்பெகட்டி, ஒயிட் பாஸ்தா, ரெட் பாஸ்தா, வெஜ் ஷவர்மா இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. எனக்கு இட்டாலியன் குசைன் அந்தளவுக்கு பிடிக்கல. தமிழ்நாடு குசைன் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே வெஜ்ஜுன்றதுனாலையோ என்னவோ ரொம்ப திகட்டின மாதிரி இருந்தது. பட்டர் ஆப்பம்லாம் செம்ம ஒர்த்தாக சொல்லலாம். பிகாஸ் அதில் நிறைய பட்டர்லாம் போட்டு இவ்வளோ பேருக்கு இந்த குவாலிட்டியில் செய்யணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா டிஷ்ஷுமே. அண்ட் பார்த்தோன்னா மாதம்பட்டியோட சிக்னேச்சர் டிஷ்ஷான ரசம், பெப்பர் ரைஸ் அண்ட் கம்பில் தயிர் சாதம், பொட்டேட்டோ சிப்ஸ், மேங்கோ பிக்கிள் இதெல்லாம் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ அப்படியே பார்த்தா சூப் ஒரு சைடு இருந்துச்சு, நாங்கள் பார்க்கவே இல்லை. நிறைய டாப்பிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு சூப் டேஸ்ட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு. சூப்னால் பேசிக்காக கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். பட் இது குருமா மாதிரி இருந்தது. அண்ட் பார்த்தோன்னா பிஸா அல்டிமேட்டாக இருந்தது. செம்ம சீஸியாக சுட சுட அவ்வளோ பேருக்கு உடனே ரெடி பண்ணாங்க. அண்ட் சாட் ஐட்டம்ஸும் ஓவர் டு த ஹைப் ரொம்ப இல்லாமல் எல்லாமே மீடியமாக நல்லா இருந்துச்சு.
ஸோ அதுவும் அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போனோம். அங்கே வந்து ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம், கோவா ஐஸ்கிரீம் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சாம். பட் நாங்கள் போயிருந்தப்போ ஜாக் ஃப்ரூட் ஃப்ளேவர் மட்டும் தான் இருந்துச்சு. இது அல்டிமேட்டாக இருந்துச்சு. மெனு கார்ட் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக டைனிங் சும்மா எட்டி பார்க்கலான்னு போனோம். அங்கே பார்த்தா மாதம்பட்டி அண்ட் அவங்க டீம் இருந்தாங்க. எப்படிடா பேசுகிறதுன்னு வெயிட் பண்ணோம். பட் அவங்களே வந்துட்டு ரொம்ப டவுன் டு வேர்ட்ஸாக வந்து பேசினார். ஸோ அவர் கூட வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மோர் vlogs வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம vlog பண்ணலாம். தேங்க்யூ guys, bye bye.